பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜிஎஸ் எல்லாரும் மூஞ்சலையும் வாந்தி எடுத்துட்டார். பாரு, திவாகர், விக்ரமு, கனி, எஃப்ஜே தாறுமாறாக கிழிச்சிருக்காங்க மனுஷன். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரியான அடிங்க. இன்றைக்கி பல ரெட் கார்டை கொண்டு வந்து அடிக்கிருக்காங்க வரிசையாக. ஒரு டேபிளில் போட்டு ஒரு 10-15 ரெட் கார்டு வச்சுருக்காங்க. பாரபட்சமே இல்லாமல் வச்சுருக்காங்க. சுற்றி காடாக இருக்குது. கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது இந்த ராஜாராணி டாஸ்கில் வாந்தி எடுத்துச்சிருப்பான் பார்வதி. விக்ரம் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தால் இப்போ ஃபுல்லாக வாந்தி எடுத்துருந்துச்சுல. ஸோ அதை வச்சு ஆரம்பிக்கிறாரு. தாறுமாறான செய்கை இருக்குது. நீ கண்டிப்பாக தரமான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு. விஜிஎஸ் வச்சு பொலன்னு பொழக்கிறாப்புல. ஆனால் நியூஸ் தெரியுமா? தூக்கிட்டாங்க. கனியை தூக்கிட்டாங்க. இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிச்சு கனி. சம்மந்தமே இல்லாமல் கனியை தூக்கிட்டுருக்காங்க. வாட்டர் மேனை தூக்கிட்டாங்க. திவாரியும் தூக்கிட்டாங்க. 2 பேரும் எவிக்டட். மாமா டிவி வேலையை பார்த்துட்டாங்க. கண்டென்ட்டு வரையும் உருவிட்டு தூக்கிட்டாங்க. மாமா டிவி தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்து விட்டது. இப்போ கனியை தூக்கிட்டு சபரியை ஆட வைக்கிறது. வாட்டர் மேனை தூக்கிட்டு வினோத்தையும் தூக்கிடுவாங்க வெளியில். அடுத்து விஜய் பார்வதியும் தூக்கிடுவாங்க. இப்போ வினோத்துக்கு வாட்டர் மெலன் இல்லைன்னா வினோத்துக்கு கண்டென்ட்டே இல்லை, முடிஞ்சு. இந்த பக்கம் விஜய் பார்வதி என்னமோ கமருதீன்ட்டு எப்படி போக முடியும்? கமருதீனோட சண்டை. திவாகரும் இல்லைன்னா பார்வதி ஈஸியாக தூக்கிடலாம். கொஞ்சம் நாளில் கண்டென்ட் இருக்காது. ஸோ கண்டென்ட் கொடுக்குறவங்களாம் தூக்கிட்டு இந்த யார் விஜய் டிவிக்கு மாமா வேலை பார்ப்பாங்களோ அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா மாமா வேலை பார்க்குறதுக்கு வேணும்ல விஜய் டிவிக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்து எல்லா ஷோஸ்லையும் தூக்கி போடுவாங்க. நான் சொல்ல புரியுதா உனக்கு? இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போதுமே. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. கனியை தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். கனியை காப்பாற்றுறதுக்கு தூக்கியிருக்காங்க. சபரியை கொண்டு போகிறதுக்கு தூக்கியிருக்காங்க. போன வாரம் எஃப்ஜியை காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா? இவன் யாரெல்லாம் இங்கே மாமா வேலை பண்ணுறாங்களோ அவங்கள தான் வச்சுருப்பாங்க. நீ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு கேம் ஆடுறவங்கலாம் தூக்கிடுவாங்க. ஞாபகம் இருக்கா? சனம் காலத்துலேருந்து பிரவீனை தூக்குனாங்க பார்த்தீங்களா போன வாரம்? அதே மாதிரி தான் இவங்க ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தாண்டி மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள கொண்டு போயிடுவாங்க. மக்கள் செல்வாக்கு கம்மியாக கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அழகாக அவங்கள ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் பண்ணி அழகாக வெளியாக்கிடுவாங்க. இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாமா வேலை பார்க்கணும்ல, அதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ ரெட் கார்டு எல்லாருக்கும் ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு மாதிரி எல்லோரையும் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி கனியை தூக்கிட்டாங்க முதல் நாள். அடுத்த நாள் திவாரியும் தூக்கிட்டாங்க. பார்வை தூக்கிடுவாங்க. வினோத்து காலி முடிஞ்சு. அவங்க என்னென்னா வினோத்து டாப் 5குள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் அவங்க பிளானு. புரியுதா? இது கூட தெரியாமல் சில கேவலவாதிகள் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. சாண்ட்ராவும் பிரஜைனும் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாவது சபரியை காலி பண்ணணும்னு உட்காந்துருக்காங்க அவங்க. அந்த பக்கம் இந்த டீமுக்கு எகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்னென்னா திவாகரும் கனியும் போன பிறகு இவன் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. வினோத்துக்கு ஒரு மயிரும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. வினோத்து கேம் காலி. அவன் என்ன எதுவும் பண்ண முடியாது, ஸ்கோர் பண்ணவே முடியாது. பார்வதிக்கு கண்டென்ட்டே கிடையாது, காலி. கமருதீனோட போய் சேரணும். எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? மாமா பாய்ஸ் அரோரா பலூனக்கா வெளியில் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்துச்சு? உத்தமியா என்ன? அரோராக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? மாமா டிவி இருக்குது பாருங்கள். மாமா டிவியில் அரோராவின் பங்கு வேண்டும். மாமா டிவியில் இருக்க பெரிய அஃபிஷியல்ஸ்க்குலாம் அரோரா தேவைப்படுறா. புரியுதுங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.